ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உறவுமுறைகளுடைய விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயமாக இருந்தால் எப்படி இதுவும் நான் சொன்னதெல்லாம் தீனோட சம்பந்தப்பட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹ் எப்படி உறவு முறையில் நடந்து கொள்வாங்க. மார்க்க விஷயமாக இருந்தால் உறவை எப்படி சேருவாங்க, அந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயத்தை எப்படி விளக்கிக் கொள்வாங்க, ரெண்டையும் எப்படி ஒரே நேரத்தில் செய்வாங்கன்றது இந்த செய்தி ஒரு ஆதாரம். 1072வது இலக்கம் முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. இது ஒரு அழகான சம்பவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தினருக்குரிய ஒரு சம்பவம். என்னன்னு சொன்னால், நான் அந்த உறவு முறைகள்லாம் சொல்லியே வாசிக்கிறேன். அப்துல்லா இப்னு நௌஃபல் இப்னுல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அதாவது அப்துல் முத்தலிப் அவருடைய மகன் ஹாரிஸ். நான் உங்களுக்கு சொன்னேன், மூத்த ரசூல் ஸல்லல்லாஹு பெரிய தந்தை. இந்த ஹாரிஸுடைய மகன் நௌஃபல் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அந்த லைன்ல இருக்கிறவர். அப்துல்லாவுடைய மகன் ரசூலுல்லாஹ், ஹாரிஸுடைய மகன் நௌஃபல் மாதிரி. அவருடைய மகன் அப்துல்லா, அவருடைய மகன் அப்துல்லா. அவர் தான் இந்த செய்தி அறிவிக்கிறார். அப்துல்லா என்றவர் இந்த செய்தி அறிவிக்கிறார். நௌஃபலுடைய பேரர், நௌஃபலுடைய பேரர் இவர் அறிவிக்கிறார். கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹ் தான் ரசூலுல்லாஹோட பேரர் மாதிரி. சரியா? அதாவது நௌஃபலுடைய பேர் அப்துல்லா என்ன செய்றாரு, அறிவிக்கிறார். அவர் எப்படி அறிவிக்கிறார் என்று சொன்னால், அதாவது ஹத்ததஹு அன்ன அப்துல் முத்தலிப் இப்னு ரபீஆ இப்னுல் ஹாரிஸ். ஹாரிஸ் இருக்கிறாரே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை ஹாரிஸ், அப்துல் முத்தலிபுடைய மூத்த மகன், அவருடைய பேரரான அப்துல் முத்தலிப் அவருக்கு சொன்னதாக, அவருடைய பேரரான அப்துல் முத்தலிப் அவருக்கு சொன்னதாக அறிவிக்கிறார். எல்லாம் அந்த பரம்பரையில் வரவங்க அறிவிக்கிறான். ஹத்ததஹு قال اجتمع ربيعة بن الحارث. எப்படி என்றா ஹாரிஸுடைய மகன் ரபீஆ, இப்ப மத்த எல்லாம் மறந்துருங்க. சரியா? ஹாரிஸுடைய மகன் ரபீஆ, ரசூலுல்லாஹ் பெரிய தந்தையுடைய மகன். ரபீஆவும் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்பாஸும், அப்படின்னா ஒரே ஆக்கள் அல்ல, ஒரே லைன்ல உள்ளவங்க அல்ல. ஹாரிஸுடைய மகன் ரபீஆ, இங்கெல்லாம் ஹாரிஸ் லைன்ல இருக்கிற அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க ரெண்டு பேரும் கூடுறாங்க. இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் ரெண்டு பேரும் கூடுறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் ரபீஆவும் கூடி என்ன பேசுறாங்கடா, ஃபகாலா வல்லாஹி லவ் பஅத்னா ஹாதைனில் குலாமைன். அதாவது ரபீஆவுடைய மகன் அப்துல் முத்தலிப், ரபீஆவுடைய மகன் அப்துல் முத்தலிப். பாருங்க, அப்துல் முத்தலிப் என்று பேர் வைக்க கூடாது, ஆனா இங்க அப்துல் முத்தலிப் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் அப்துல் முத்தலிப் என்றவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தியவர், அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல வாழ்றவர், ஆனா பிற்காலத்துல பேர் வைக்கப்படுது. அப்ப இதுக்கு என்ன ஹுக்கும் அப்படி என்ற ஒரு கேள்வி என்ன செய்கிறது இருக்கிறது, இந்த மாதிரி வைக்கலாமா அப்படின்றது அது ஒரு தனி ஒரு மசாலா. அப்துல் முத்தலிப் இப்னு ரபீஆவும், இப்ப ரபீஆவுடைய மகன் அப்துல் முத்தலிபையும் அப்பாஸ்லாவோட மகன் ஃபதுல் இருக்கிறாரே, இவங்க ரெண்டு பேரும் ரசூலுல்லாஹ் கிட்ட அனுப்புவோம். இவங்க பேசிக்கிறாங்க, ரபீஆவை அனுப்புவோம், அதாவது அப்துல் முத்தலிபை அனுப்புவோம், அடுத்தது யாரு ஃபதுல் இப்னு அப்பாஸை என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ் கிட்ட அனுப்புவோம். உறவுக்காரங்க பேசிக்கிறாங்க. என்ன அதாவது நல்லா வழங்கிங்க, ஹாரிஸுடைய மகன் ரபீஆ பேசுறாரு, அடுத்தது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா, ரபீஆவுடைய மகன் அப்துல் முத்தலிபையும் தனது மகன் ஃபதுலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுப்புவோம். அனுப்பி என்ன செய்வோம்னு சொன்னா, ஃபக்கல் நம்ம கொஞ்சம் பேசி, இந்த சதகாலம் வருது, ஜகாத்து இதெல்லாம் வருது, அப்படி வந்தா இவங்களை அவருக்கு பொறுப்பா இருக்கட்டும். ஜகாத்து குழுக்களும் எத்தனையோ பேரை பொறுப்பு வைக்கிறாங்க, அதுக்கு மேல இவங்க என்ன செய்யட்டும், பொறுப்பா இருக்கட்டும். அப்படி பொறுப்பாக இருந்தா ஜகாத்துல வரக்கூடிய அந்த பொறுப்புக்கு கொடுப்பாங்களே, அந்த அடிப்படையில் இவங்களுக்கு என்ன செய்யும், பொறுப்புக்கு அந்த வருமானம் ஒன்று கிடைக்கும். இவங்களும் கடமை செஞ்ச மாதிரியும் இருக்கும், உங்களுக்கு வருமானம் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். அப்போ ஒரு திருமணத்துக்கான ஒரு ஏற்பாட்டுக்கு மாதிரி என்ன செய்யறாங்க, இதை பேசுகிறார்கள். இந்த விஷயத்தை பேசுற நேரத்தில் திடீர்னு அலி இப்னு அபி தாலிப் வராங்க. திடீர்னு அலி இப்னு அபி தாலிப் உள்ளுக்கு வராங்க. அலி இப்னு அபி தாலிப் வந்த உடனேயே ஃபகால அலி இப்னு அபி தாலிப், இந்த விஷயம் விளங்கி இப்படிதான் நடக்குதுன்னு அலி இப்னு அபி தாலிப் சொல்றாரு, லா தஃஅலா, அனுப்ப வேண்டாம். இந்த ரெண்டு பேரும் என்ன செய்ய வேண்டாம், ரசூலுல்லாஹ் கிட்ட அனுப்ப வேண்டாம். ஃபவல்லாஹி மா ஹுவ பிஃபாஇல், ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு ஒத்துக்கொள்ள போவது கிடையாது. அலி தான் சொல்றாங்க, நீங்க அனுப்ப வேணாம், வேஸ்ட்ன்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இதுக்கு ஒத்துக்கொள்ள போவது கிடையாது அப்படின்னு யார் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிர்வாகம் என்னன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு என்ன செய்யும், தெரியும். எதை ரசூலுல்லாஹ் செய்வாங்க, எதை செய்ய மாட்டாங்கன்னு தெரியும். எந்த அளவுக்கு தெரியும்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பின்னால யாரோ ஒரு ஆள் ஆட்சிக்கு வரணும். அப்ப அது சம்பந்தமாக நாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கேட்போம். அலி இப்னு அபி தாலிபும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிறாங்க. பிற்காலத்துல ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரத்துல நம்ம போய் கேட்போம்.
அப்ப எங்களுக்கு விளங்கிடும், எங்களுக்கு ஒரு ஹக்கு இருந்தா இருக்கா இல்லையான்னு விளங்கிரும் அப்படின்றாங்க. அலி இப்னு அபி தாலிப் சொல்ற கேட்க வேண்டாம், அங்கே சொல்றான் கேட்க வேண்டாம். ஏனென்று சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க, ஒரு நாள் மக்கள் எங்களுக்கு திருப்பி தர மாட்டாங்கண்ணா. ரசூலுல்லாஹ் தான் இல்லைன்ட்டாங்களே, அதனால உங்களுக்கு என்ன செய்யாது, என்றைக்கு நீங்க ஒரு நாளும் ஆட்சியாளராக என்ன செய்ய முடியாது, வர முடியாது. யார் சொல்றாரு? அலி இப்னு அபி தாலிப். இருந்ததுண்டா மக்களா இருந்தா தருவாங்க, இல்லைன்னா விட்டுட்டு போவாங்க. நம்ம கேட்டு இல்லைன்ற பேர் என்ன செஞ்சுக்கல கூடாது, வாங்கிக் கொள்ள கூடாது. அலி இப்னு அபி தாலிப் சொல்றது. இது நிறைய பேர் செய்யறது, சும்மா லெட்டரை கொடுத்து இருக்கிறது என்ன செய்யறது, இல்லாம ஆயிக்கிறது. அது அலி இப்னு அபி தாலிப் சொன்னா வானா இருந்தா கிடைக்கும், இல்லையேண்டா இல்லாம போயிடும். தானா இனி இல்லைன்ற பேர் என்ன செய்யக்கூடாது, வாங்க கூடாது. அலி இப்னு அபி தாலிப் என்ன செய்யறாரு சொல்றாரு. இதே மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு. சொன்ன உடனேயே ரபியா இருக்கிறாரு, ரபியத் இப்னுல் ஹாரிஸ், அவர் நேர போற அலி இப்னு அபி தாலிப் கேட்கிறாரு, அங்க கிட்ட போய் கேட்கிறாரு. ஃபன்தஹாஹு ரபியா ஃபகால வல்லாஹி மா தஸ்னா ஹாதா இல்லா நஃபாஸத்தன் மின் கலைனா. உங்களுக்கு போட்டி, எங்களோட போட்டி போடுறதுக்கு இப்படி செய்றீங்க, நாங்க முந்திரக்கூடாது, உங்களுக்கு குடும்பத்துக்குள்ள வளமையான வார பேசி தானே, நாங்க முந்திரக்கூடாது தான் நீங்க அப்படி செய்றீங்க, நஃபாஸா போட்டிக்கு இது செய்றீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. வல்லாஹி லக்கத் நில்த சிஹர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா நஃபிஸ்னாஹு அலைஹி. ரசூலுல்லாஹ்ங்களோட எப்படியோ திருமண உறவு உங்களுக்கு நடந்துச்சு, திருமண உறவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல. ஃபாத்திமா எல்லாம் முடிச்சிக்கிறீங்க, நாங்க உங்களோட என்ன போட்டி போட்டோமா? போட்டி போடல. அதுக்கு ஏன் நீங்க இதுல எங்களுக்கு என்ன செய்றீங்க, போட்டி போட வாரீங்க அப்படின்னு சொல்றாங்க. கால அலி. அப்ப அலில நம்ம போட்டிக்கு நீங்க நினைக்கிறீங்களே, அதுக்கு அந்த அலில நம்ம சொன்னாங்க அர்சிலுஹுமா, அப்ப அனுப்புங்க, நீங்க அனுப்புங்க. வேற அறிவிப்புல வரும், அவங்க வரும் வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன்ட்டு என்ன செஞ்சிட்டாரு அலி இப்னு அபி தாலிப், அங்கே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டார். வரட்டு முடிவு, அதான் என்ன முடிவு வரும், இல்லைன்னு தான் வரும். அது வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன்ட்டு அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அங்க உட்கார்ந்துட்டாங்க. வல் தஜா அலி, அதை தூங்க ஆரம்பிச்சார், இவங்க போயிட்டாங்க. ஃபலம்மா, அதாவது அந்த இடத்துல போனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழுது கண்டிக்கிறான். லுஹர் தொழுது முடிச்ச பின்னால ஃபகும்னா இந்தஹு ஹத்தா ஜா, நாங்க கொஞ்சம் அப்படி ரசூல் அங்க வரக்கூட கொஞ்சம் மறைஞ்சிருந்தோம். விஷயத்தை இப்ப சொல்லணுமே, இதை அலி ரலியல்லாஹு வேற என்னது நடக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க, மறைஞ்சிருந்தோம். ரசூல் அங்க ரெண்டு பேரை காதுக்கிட்டாலே இப்படி பிடிச்சாங்க, ரெண்டு பேரும் காதுக்கிட்டாங்க, ஏன்னா அவங்களோட சொந்தங்கள் தானே, அப்படி பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு கேட்டாங்க அஹ்ரிஜா மா துஸர்ரிரான், மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிறது வெளிப்படுத்துங்க, என்னத்தை மறைச்சு வச்சுக்கிறீங்க, துஸர்ரிரான் அதாவது எதை நீங்க மனசுக்குள்ள இஜ்திமா பண்ணி வச்சுக்கிறீங்க, கூட்டி வச்சுக்கிறீங்க, அதை சொல்லுங்க நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப சும்ம தஹல வ தஹல்னா அலைஹி, வீட்டுக்குள்ள நுழைந்து நாங்களும் வீட்டுக்குள்ள போனோம். வஹுவ, அன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைனப் பின்த் ஜஹ்ஷுடைய வீட்டில் இருக்கிறாங்க. அன்றைக்கு எந்த நாள், ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நாள் அது. கால ஃபதவாக்கல்னல் கலாம, இவர் சொல்லுவாரு அப்படின்னு நான் சொன்னேன். முதலாவது அப்துல் முத்தலிப் சொல்றாரு, ஃபத்ல் இப்னு அப்பாஸ் சொல்லுவாரு. ஃபத்ல் அப்பாஸ் சொல்றாரு இல்ல இவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாருன்னு. இப்படியே மாறி கொஞ்ச நேரம் என்ன செய்யுது போகுது. அதுக்கு பின்னால ஃபதகல்லம அஹதுனா, முதல் நாள் ஒருத்தர் என்ன செய்யற, எங்கள் ஒருவர் பேசினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட விஷயத்தை சொல்றாங்க. அப்ப ஃபகால யா ரசூலல்லாஹ், அவர் எப்படி சொன்னாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, அன்த அபர்ருன் நாஸ் வ அவ்ஸலுன் நாஸ், மக்களுக்கே நீங்க நிறைய நன்மை செய்யக்கூடியவர், குடும்ப உறவுகளை மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரியான பண்புகள் உங்கள்கிட்ட இருக்குது. வகது பலகன நிகா, நாங்க திருமண வயதை அடைஞ்சிட்டோம், நாங்க திருமண வயதை நாங்கள் அடைந்து விட்டோம். ஃபஜினா லிதுஅம்மிரனா அலா பஅதி ஹாதிஹி ஸதகாத், நாங்க வந்ததெல்லாம் நீங்க இந்த தர்ம விஷயங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒன்றுல பொறுப்பு தந்துட்டீங்கன்னு சொன்னால் ஃபனுஅத்தி இலைக கமா யுஅத்தின் நாஸ், மக்கள் எப்படி உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஜகாத்துக்களை சேர்க்கிறாங்களோ அது மாதிரி நாங்களும் கலெக்ட் பண்ணி என்ன செய்வோம், கொண்டு வந்து சேர்ப்போம். வ நுஸீப கமா யுஸீபு, அவங்களுக்கு கிடைக்கிற பங்கு மாதிரி எங்களுக்கும் பங்கு கிடைக்கும், வேற ஒன்றும் நம்ம எதிர்பார்க்கல. ஏன்னா ஜக்காத்ல இவங்களுக்கு பங்கு இல்லையே, இப்ப ஜக்காத்தை கலெக்ட் பண்ற விஷயத்துல எல்லாரும் சேரலாம் தானே, அந்த மாதிரி சேர்ந்து நம்ம ஒரு பங்கெடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கால ஃபஸக்கத்த தவீலன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிச்ச நேரம் அமைதியாக இருந்தார், ஒன்னும் பதில் சொல்லல. ஃபஸக்கத்த தவீலன் ஹத்தா அரதனா அன் நுகல்லிமா, அந்த அமைதியை பார்த்து நம்ம திருப்பி பேச நினைச்சோம். மிச்ச நேரம் அமைதியாகிறாங்கன்னு நாங்க அடுத்த முறை மறுபடி பேச்ச ஆரம்பிக்க நினைத்தோம். அப்ப அந்த நேரத்தில் கால வஜஅலத் ஸைனப் துல்மி அலைனா மி வராஇல் ஹிஜாபி அல்லா துகல்லிமா, ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் அந்த ஸ்கிரீனுக்கு பின்கால இருந்து பேச வேணாண்டாங்க. எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்து நம்ம பேச போறது விளங்கி, திருப்பி ரிப்பீட்டா பேச போறது விளங்கி ஸ்கிரீனுக்கு பின்காலேந்து பேச வேண்டாம் பண்ணாங்க. யார் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ், இவங்கெல்லாம் உறவுக்காரர்கள், இவங்கெல்லாம் என்னது சொந்தக்காரர்கள். ஏன்னா ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரசூலுல்லாஹ்வை திருமணம் முடிக்காட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்தக்கார பெண்மணி. அப்ப அதனால அவங்க காட்டி சொல்றாங்க ஃபத்ல் இப்னு அப்பாஸுக்கும்
அப்துல் பேச்ச ஆரம்பிக்க வேணாம், அப்படியே இருங்க, அமைதியா இருங்க அப்படின்றாங்க. மனைவிமாருக்கெல்லாம் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நிர்வாகம் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கால சும்ம கால, இதெல்லாம் கேட்டுட்டு ரசூலுல்லாஹி சொன்ன நேரத்துக்கு பின்னால இன்ன ஸதகா, தர்மங்களை பொறுத்த வரைக்கும் லா தம்பகி லி ஆலி முஹம்மத், முஹம்மதுடைய குடும்பத்துக்கு கூடாது, ஆகாது. இன்னமா ஹிய அவ்சாகுன் நாஸ், அது மக்களுடைய அசுத்தம். அப்படின்னா நம்ம தொட்டமண்டாது என்ன எங்களுக்கு அது அசுத்தம் சொல்லிட்டு ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்கன்னா, இந்த இடம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்க விஷயத்தை எப்படி அவங்கள்ட்ட சொல்றாங்க. அவங்களுக்கு சதக்கா ஹராம்னு தெரியும், எடுக்க கூடாதுன்னு தெரியும். இருந்தும் அதுல இன்னொரு வழியை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ரசூலுல்லாஹிக்கு தெரியும் இவங்க அதை கேட்கல, வேற எதை கேட்டாங்கன்னு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, சதக்கா எங்களுக்கு ஹராம்ட்டாங்க. சதக்கா எங்களுக்கு ஹராம், ஏன்னா உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அல் ஆமிலீன அலைஹா, நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். குடும்ப உறவு உங்களுக்கு பங்கு கிடைக்காட்டியும் வேலை செய்த அடிப்படையில் ஜகாத் உங்களுக்கு பங்கு வரதான் என்ன செய்யுது போகுது. அதனால அது உங்களுக்கு ஆகாது அப்படின்றது கூட ரசூலுல்லாஹி உடனே எழுப்பி கோவப்பட்டு எழுப்பி, உங்களுக்கு தெரியும் தானே கூடாது, திருப்பியே வந்தீங்கன்னா என்ன செய்யல. ரசூலுல்லாஹி கேட்கல, அமைதியாக இருந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு இன்ன ஸதகத லா தம்பகி லி ஆலி முஹம்மத் இன்னமா ஹிய அவ்சாகுன் நாஸ், இது மக்களுடைய அசுத்தம் என்று சொல்லிவிட்டு அடுத்தது ரசூலுல்லாஹி என்ன செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹிக்கு 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பலரை பொறுப்படுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செலவழித்துக்கிட்டு வராங்க. இப்ப அடுத்தது ரசூலுல்லாஹி, அப்ப ரசூலுல்லாஹியோட செலவு எப்படி இருக்கும், ஒன்றும் இருக்காது. கடன் பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை போய் கொண்டது எங்களுக்கு தெரியும். ஆனா ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, சரி இவங்க கேட்கறாங்க, இல்லைன்னு தானே கேட்கறாங்க, அனுப்பல ரசூலுல்லாஹி. உங்களுக்கு ஏன நிலைமையும் தெரியும்னு சொல்லி அனுப்பிவிடல. அடுத்ததே சொல்லிட்டு சதகாவும் ஹராம், ஏன நிலைமையும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹி என்ன செய்யல, அனுப்பல. அனுப்பாம என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுஉ லி மஹ்மியா, மஹ்மியாவை வர சொல்லுங்கள். மஹ்மியா யாரு, ஹுமுஸ் இருக்கிற, அதாவது கனிமத் இருக்கிற, கனிமத்தில் 5 யாருக்கு உரிமை, ரசூலுல்லாஹிக்கு உரியது. அதுக்கு பொறுப்பாக மஹ்மியா என்பவர் இருப்பார். அவரை வாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹியோட பங்குக்குரியவர் வர சொல்றாங்க. வந்து சொல்றாங்க நௌஃபல் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், நௌஃபல் இப்னு ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப்பை வர சொல்லுங்க. ரபியாவுடைய மகனை வந்திக்கிறது, ரபியாவுடைய தம்பியை வர சொல்லுங்கன்றான் ரசூலுல்லாஹ். மஹ்மியாவை வர சொல்லுங்க, ரபியாவுடைய தம்பியை வர சொல்லுங்க. கால ஃபஜாஅஹு ஃபகால லி மஹ்மியா, மஹ்மியாவை பார்த்து சொன்னாங்க அன்கிஹ் ஹாதல் குலாம இப்னதக், உங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, மகளை ஃபதுல் இப்னு அப்பாஸுக்கு திருமணம் முடிச்சு வைங்க. உங்களோட மகளை ஃபதுல் இப்னு அப்பாஸுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். ஃபஅன்கஹு, அவர் என்ன செஞ்சாரு, திருமணம் முடித்து வைத்தார். வகால லி நௌஃபல் இப்னு ஹாரிஸ், நௌஃபல் இப்னு ஹாரிஸ் வந்தாரு, ரபியாவுடைய பிரதர், அவரை பார்த்து சொல்றாங்க அன்கிஹ் ஹாதல் குலாம இப்னதக், உங்களோட தம்பியுடைய மகன் அப்துல் முத்தலிப்புக்கு உங்களோட மகளை என்ன செய்யுங்க, முடிச்சு வைங்க, திருமணம் முடித்து வையுங்கள் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு, தம்பிக்கு சொல்றாரு. அதாவது ரபியாவுடைய தம்பிக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஃபஅன்கஹனி, அதே மாதிரி என்ன செஞ்சாரு, திருமணம் முடிச்சு வச்சாரு. வகால லி மஹ்மியா, மஹ்மியாவை பார்த்து சொன்னாரு அஸ்திக் அன்ஹுமா மினல் ஹும்ஸி கதா வகதா, எனக்குரிய பங்கு இருக்கிறது 5 அதுல ஒரு பகுதியை எடுத்து மகராக கொடுத்து விடுங்க. அதுல ஒரு பகுதி எடுத்து என்ன செய்யுங்க, இவர்களுக்கு மகர் தொகையை கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களோ, அழகான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி எப்படி நடக்கிறாங்க, எந்த மாதிரி நடந்து கொள்றோம். 5 ஒரு பகுதி என்று ரசூலுல்லாஹிக்கு உரியது. இப்போ 5 ஒரு பகுதி ரசூலுல்லாஹிக்கு கிடைச்சா ரசூலுல்லாஹி தன் குடும்பத்துக்கு ஒரு பகுதி எடுத்துட்டு மற்றது எல்லாமே எங்க போகும் தெரியுமா, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். அதனாலதான் ரசூலுல்லாஹி வறுமையிலேயே இருந்தாங்க. ரசூலுல்லாஹிக்கு சொத்து என்பது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்து வறுமையில இருந்தது. அதனாலதான் தனக்கண்டதே வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, போய்கண்டே இருக்கும். அதுல என்ன செய்யறாங்கன்னா, இவங்களை திருமணம் முடிச்சு வச்சுட்டு அவர்களுக்கு இந்த ஹுமுஸ்ல இந்த பங்கெடுத்து என்ன செய்யுங்க, அதாவது மகர் தொகை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அன்புள்ள சகோதரர்களே, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் உறவினர்களோடு நடந்த முறையில் ஒரு அழகான ஒரு செய்தி என்பதை நம்ம பார்க்கிறோம்.